கதை வானத்தை தாங்கிய மரம். ஒரு காலத்தில் பசுமை நிறைந்த ஒரு அழகான நிலம் இருந்தது. அந்த நிலத்தின் மேல் நீலவானம் மெதுவாக பறந்திருந்தது. வானம் எப்போதும் உயரத்தில் இருப்பதால் யாரும் அதை பற்றி அதிகம் யோசிக்கவில்லை. ஆனால் ஒரு நாள் அந்த வானமே சற்று சற்று கீழே இறங்குவது போல தோன்றியது. முதலில் யாரும் அதை கவனிக்கவில்லை. பின்னர் மலை உச்சிகள் வானத்தை தொடுவது போல ஆனது. மேகங்கள் மரங்களின் உச்சிகளை தொட்டன. வானம் கீழே விழப்போகிறது என்ற உணர்வு அந்த நிலம் முழுவதும் பரவியது. அந்த நிலத்தின் நடுவில் ஒரு மிகப்பெரிய மரம் இருந்தது. அது சாதாரண மரம் அல்ல. அதன் வேர்கள் பூமியின் ஆழத்தில் உறுதியாக பதிந்திருந்தன. அதன் கிளைகள் வானத்தை தாங்குவது போல விரிந்திருந்தன. அந்த ஒரே மரமே வானத்தை தன் தோள்களில் தாங்கி நிற்கிறது போலிருந்தது. அந்த மரத்தை சின்னு கவனித்தான். வானம் விழாமல் இருக்க அந்த மரம் எவ்வளவு பாடுபடுகிறது என்பதை அவன் உணர்ந்தான். கிளைகள் முறியாமல் இருக்க, மரத்தின் அடிப்பகுதி பலவீனமாகாமல் இருக்க அதை காப்பாற்ற வேண்டும் என்று சின்னு முடிவு செய்தான். அவன் மரத்தின் சுற்றிலும் இருந்த கற்களையும் குப்பைகளையும் அகற்றினான். மரத்தின் வேர்களுக்கு பாதிப்பு வராதபடி பாதுகாப்பு ஏற்படுத்தினான். அதே நேரத்தில் கஜமும் அந்த மரத்தை பார்த்தான். மரத்தை காப்பது மட்டும் போதாது என்று அவன் உணர்ந்தான். அது மேலும் பலமாக வளர வேண்டும் என்று அவன் நினைத்தான். அவன் அந்த மரத்துக்கு தண்ணீர் ஊற்றினான். மண்ணை மென்மையாக்கி மரத்திற்கு ஊட்டம் கிடைக்கச் செய்தான். மரத்தின் அருகில் சிறிய செடிகளை நட்டான். நாட்கள் சென்றன. மரம் மெதுவாக வலிமை பெற்றது. அதன் தண்டு மேலும் உறுதியானது. அதன் கிளைகள் வானத்தை இன்னும் நன்றாக தாங்கின. வானம் கீழே இறங்குவது நின்றது. மீண்டும் அது தன் உயரத்தில் அமைதியாக இருந்தது. நிலம் மீண்டும் பாதுகாப்பாக உணர்ந்தது. பறவைகள் திரும்பி வந்தன. காற்று சுத்தமாக வீசியது. மழை நேரத்தில் வந்தது. அந்த ஒரே மரம் சின்னுவின் பாதுகாப்பாலும் கஜத்தின் பராமரிப்பாலும் அனைவருக்கும் ஒரு காவலனாக மாறியது. இந்த கதையிலிருந்து குழந்தைகளே, நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம்? இயற்கை நம்மை காக்கிறது. ஆனால் இயற்கையை காப்பது நமது பொறுப்பு. ஒரு மரத்தை பாதுகாப்பது ஒரு உலகத்தை பாதுகாப்பதற்கு சமம். பாடம்: இயற்கையை காப்பது நம்மை காப்பது.